ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி கேழ்வரகு சிமிலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. குழந்தைங்களுக்குலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு, ராகி மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம கடையில் வாங்குகிற ராகி மாவு தான். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த ராகி மாவை நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் இலக்கமாகவே நம்ம இதை பிசைஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம தோசைக்கல்லில் ரொட்டி மாதிரி, அடை மாதிரி, கேழ்வரகு அடை மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் இலக்கமாகவே பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பதத்தில் மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவுலேருந்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அடை மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. நம்ம ராகியில் அடையெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் கூட சேர்த்து நீங்கள் இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுற்றிலும் கொஞ்சம் அரை டீஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா வந்து ரொட்டி மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு 2 பக்கமுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு அடுப்பை நல்லா வேக வச்சு இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவையுமே ரொட்டியாக சுட்டு எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டு ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சுட்டு இதை ஆறட்டும். இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் செஞ்சிடலாம். நம்ம ராகி மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்தது அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துடுங்க வேர்க்கடலையை, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இது கூட வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்சியில் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டு விட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக ஆகிடக்கூடாது. இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த அதே கப்லேயே 3/4 கப் வெல்லம் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, நல்லா கொரப்பாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மிக்சியை வந்து ஒரே தான் ஓட விடாமல் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பவுடராக கொரப்பாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கிட்ட பிறகு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம கேழ்வரகு மாவில் ரொட்டி மாதிரி செஞ்சு ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை பூரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே மிக்சியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா விட்டு விட்டு அரைச்சிட்டு நல்லா நைஸான பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நைஸாக அரைப்படாது, ஓரளவுக்கு தான் கொரப்பாக தான் அரைப்படும். நமக்கும் அந்த பதம் தான் வேணும். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்தாச்சு. நல்லா ஆறின பிறகு இது மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா உதிரியாக இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை வெல்லம் பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதனால் இப்போ அந்த பவுடரையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை வெல்லம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த ராகி மாவு அரைச்சிட்டு வந்ததோடையே சேர்த்து மிக்சியில் ஒரு தடவை மட்டும் இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், மொத்தத்தில் நம்மளுடைய இந்த மாவு வந்து இந்த மாதிரி கொரப்பாக தான் இருக்கணும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தோடு அந்த வெல்லம்லாம் போட்டிருக்கோம், அப்புறம் நெய் சேர்த்து நம்ம அந்த ரொட்டியெல்லாம் சுட்டு எடுக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஈரப்பதம் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாகவே இது கையில் பிடிக்க வரும். பாருங்கள், அந்த வேர்க்கடலையிலேருந்தே நமக்கு கொஞ்சம் எண்ணெய் மாதிரி கசியும் நம்ம அரைக்கும் போது. அதுக்காக ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு சின்ன சின்ன உருண்டையாக நல்லா டைட்டாக பிடிச்சு நீங்கள் லட்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ராகி சிமிலி வேர்க்கடலையும் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி.
குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே செஞ்சிடலாம். நீங்கள் இதை வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி சிமிலி, கேழ்வரகு சிமிலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.